இன்றைக்கி நானே கையால் அரைச்ச மசாலா வச்சு வத்த குழம்பும் கட்டி பருப்பும் நேற்று நைட்டு அம்மாட்ட ரெசிபியெல்லாம் எழுதி வாங்கிட்டேன். இதுவே பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். இதில் மாம்பழம் புளிசேரியை வேறு காலையில் எழுந்திரிச்சு நுழைச்சிட்டேன். மாம்பழம் இருந்துச்சு என் காதில் வேறு அந்த பேர் விழுந்துக்கிட்டே இருந்த மாதிரி ஒரு மனப்பித்தா, அதனால தான் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்தது பார்த்து பயந்துட்டு பேசாமல் மாம்பழமாகவே சாப்பிட்ருக்கலாமோ, வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோமோன்னு. ஆனால் தாளித்த பிறகு எனி டவுட்ஸ் என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் வெஜ்ஜில் இன்றைக்கி தான் சாம்பாரை தவிர அடுத்த குழம்புக்கே லேண்ட் ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன். அடிக்கடி அம்மா பண்ணுவாங்க. எனக்கு இந்த வத்த குழம்பு தனியாக சாப்பிட பிடிக்காது. இந்த கட்டி பருப்பு இருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவேன். அதை நல்லா விரவி சாப்பிட அப்படி உள்ளே போகும். ஆனால் வருத்தம் என்னென்னா சுண்டு வத்தல் போட சொன்னாங்க. அது இங்கே கிடைக்கலையா. ஆனால் அது வத்த குழம்புல போட்டிருந்தாலும் நான் அதை ஒதுக்கி தான் வச்சுருந்துருப்பேன். அதுக்கு போடாமல் இருந்ததே பரவாயில்ல நினச்சிட்டு காலையில் பூரி கிழங்கு பண்ணேன். ஆனால் எனக்கு காலையிலே சோறு சாப்பிடணும்னு இருந்துச்சு. அதனால எல்லாத்தையும் அந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு பசைஞ்சு எடுத்து வாயில் வச்சு அப்படியே மூளைக்கருப்பட்டி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி அவ்வளோ அழகு போல் இருந்துச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன், அப்பாடி நமக்கு சாம்பார் தவிர இன்னொரு குழம்பு கிடச்சிருச்சு, இனி பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த உருண்டை பூண்டு உரிக்கிறத நினச்சி தான் கவலை.